சித்திரை திருநாள், தமிழ் புத்தாண்டு நம்மோட கலாச்சாரத்துல தமிழ் மொழி சிவன் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. திருமூலர் தன்னோட உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு கூடு விட்டு கூடு பாய்வாரு. அப்ப திருமூலரோட உடலை சிவன் மறைச்சிருவாரு. இதை பார்த்ததும் திருமூலருக்கு அதிர்ச்சி ஆயிடும். திருமூலர்கிட்ட நீ போய் தமிழ் பாடுன்னு சொல்லுவாரு சிவன். அதனால உருவானதுதான் திருமந்திரம். திருமூலரே இதை என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேன்னு சொல்லியிருக்காரு. திருமூலர்கிட்ட மட்டும் இல்ல, மற்ற நாயன்மார்கள்ட்ட இதே மாதிரி போய் பிரச்சனை பண்ணுவாரு சிவன். நல்லா போயிட்டு இருந்த சுந்தரர் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவரை கூட்டு வந்து மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகன்னு சொல்லுவாரு. திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து தோருடைய செவியன் பாட வைப்பாரு. திருநாவுக்கரசருக்கு வயிற்று வழியை கொடுத்து தேவாரம் பாட வைப்பாரு. மாணிக்க வாசகரோட திருவாசகத்தை அவரே வந்து எழுதுவாரு. எழுதி கீழே அழகா சைன் வேற போடுவாரு. அந்த ஓலைச்சுவடி இன்னும் பாண்டிச்சேரி சைவ மடத்துல பாதுகாக்கப்படுது. தமிழ்ல பதிகம் பாடுற ஸ்ட்ரக்சரை முதல்ல உருவாக்குனது காரைக்கால் அம்மையார் தான். இப்படி சிவன் தன்னோட அவெஞ்சர்ஸ் டீமை சைவத்தை பரப்புறதுக்கு மட்டும் இல்லாம தமிழை வளர்க்கவும் பயன்படுத்தினாரு. அதனாலதான் தமிழையும் சைவத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். முதல் தமிழ் சங்கத்தோட தலைவனாகவும் சிவன் இருந்திருக்காரு.